ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் மாதத்தில் ஒரு முக்கியமான நாள் ஏப்ரலுடைய 14ஆம் நாள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாற்றமானது ஜோதிட ரீதியாக நடக்க போகுது. அன்றைக்கி சூரியன் முதல் ராசியான மேச ராசியில் பயணத்தை தொடங்குவார். அப்படி தொடங்கக்கூடிய அந்த நாள் தான் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய முதல் நாள். இந்த நாளை தான் தமிழர்களுடைய திருநாளாக கொண்டாடப்படுது. தமிழர்களுடைய திருநாள் தை திருநாள் என்று சொன்னாலும் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டாக உலகமெங்கும் இன்றளவும் கொண்டாடப்பட்டுட்டே இருக்கு. இந்த நாளில் நல்லதை எதை செய்தாலும் அது நல்ல விதமாக நடக்கும். அதோடு இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய காரியம் வருடம் முழுக்க நமக்கு பின்தொடரும். அதனால் இந்த நாள் ஒரு புனிதமான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நமக்கு கிரகங்கள் மேச ராசியில் மாறும்போது நிறைய மாற்றமானது ஏற்படும். இந்த ஆண்டு முழுக்கவே கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை நம்ம ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து நாம் பலன் பெறணும். அந்த வகையில் மகர ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்து என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆண்டுக்கு தெரிஞ்சுக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு சில காரியம் செய்கிறதா இருந்தால் கூட செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு முக்கியமான விஷயம் செய்கிறதா இருந்தால் இந்த ஆண்டு நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம முயற்சி செய்யணும். அப்போ தான் நமக்கு அதிர்ஷ்டங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். இப்போ பிறக்கக்கூடிய இந்த தமிழ் ஆண்டுக்குடைய பெயர் பிரபவ வருடம். மொத்தம் 60 தமிழ் வருடம் இருக்குது. இப்போ வரக்கூடிய வருடம் 40வது வருடம். இந்த வருடத்துடைய பெயர் பிரபவ வருடம். இந்த வருடத்தில் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்கிறதுனால செவ்வாய் ஆதிக்கத்தோடு இந்த ஆண்டு பிறக்குது. அது மட்டும் இல்லாமல் சனியும் குருவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரிகோணத்தில் பயணம் செய்கிற மாதிரி பிறக்குது. அதனால் இந்த ஆண்டே ஒரு திரிகோண ஆண்டாக அமையப்போகுது. முக்கோண மாதிரி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எல்லா ராசினருக்குமே பலன்கள் கிடைக்கும். சரி, மகர ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2026க்கானதை மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மகர ராசினருக்கு 2026 தமிழ் புத்தாண்டு பிரபவ வருடம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரக சூழ்நிலைகளால் இப்படி தாங்க இருக்க போகுது. இந்த விஷயங்கள்லாம் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும். அதோடு உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் இதில் எல்லாமே நிறைய மாற்றம் ஏற்படும். இதிலெல்லாம் என்ன மாற்றம் ஏற்படும், எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரபவ வருடம் உங்கள் ராசியில் 2வது இடத்துல பிறக்குது. இது குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதியான சூழல், வருமானம் சீராக இருப்பது, வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த இடத்துல இந்த வருடம் பிறக்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு பிரபவ ஆண்டு ஒரு பொற்காலமாக இருக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். அதோடு உங்களுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் இருக்கிறதுனால பிரம்மாண்டமான வளர்ச்சியை புதிய ஆண்டு தரும். பிரம்மாண்டமான வளர்ச்சியை புதிய ஆண்டில் நீங்கள் பார்க்கவும் முடியும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை ஷேர் பண்ணுறேன். பொது பலன்லேருந்து அப்புறம் டீப்பாக ஒவ்வொன்றுக்குமே என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது தொழில் என்ன நடக்கும், குடும்பம் என்ன நடக்கும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்களுக்கு பிரபவ வருடம் உங்கள் ராசிக்கு எல்லா எதிர்பார்ப்புகளுமே நிறைவேறக்கூடிய ஆண்டாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதோடு கடந்த காலத்தில்
உங்கள் முயற்சிகளுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். அதாவது கடந்த காலத்தில் உங்கள் முயற்சிகள்லாம் இருந்ததில் அதுக்கு இப்போ இரட்டிப்பு பலன் கிடைக்கும். எல்லா எதிர்பார்ப்புகளும் எல்லா விதத்தில் பூர்த்தியாகும். பொருளாதாரமானது மேம்படும். அதோடு கடந்த கால பிரச்சனைகள், சிக்கல்கள், மனக்குழப்பங்கள் இது எல்லாமே அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்டு கிடந்த அரசு காரியங்கள் இனி ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக முடியும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா பெரிய வெற்றியை, முன்னேற்றத்தை பெறுவீங்க. மொத்தத்தில் பிரபவ ஆண்டு உங்கள் ராசினருக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். ஸோ பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கிறது பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ டீப்பாக அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு 2026 பிறந்ததுக்கப்புறம், அதாவது இந்த தமிழ் புத்தாண்டில் பணவரவு பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். தனயோகம் ஆண்டு முழுவதும் இருக்குது. எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து எதிர்பாராத இடங்கள்லேருந்து பணம் வரும். அடகில் இருந்த நகைகளை மீட்க முடியும். புதிய தங்க நகைகள், வெள்ளி சேர்க்கை இதெல்லாம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டாகும். அதோடு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். நீண்ட நாள் இழுப்பறியில் இருந்த எல்லா சிக்கல்களும், சொத்து பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்க்க முடியும். சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய கனவு பலிக்கும். அதே நேரத்தில் வீண் விரய செலவுகள், ஆடம்பர செலவுகள் ஏற்படலாம். அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணும். அதை மேனேஜ் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து. ஸோ பணம் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பது இந்த புதிய வருடத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருமணம், குடும்பம், குழந்தை இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் தமிழ் புத்தாண்டு 2026 கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. தொடர்ச்சியாக இருந்த சில பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் அமைதி திரும்பும். இளைய சகோதரிக்கு நல்ல முறையில் திருமணமானது நடக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதோடு நீண்ட நாட்களாக குழந்தை வேண்டி தவித்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுடைய நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிள்ளைகள் கூட உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பழைய சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. சொந்த ஊரில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். காதல், திருமணம் கைகூடும். ஸோ உங்களுடைய திருமணம், காதல், அப்புறம் குழந்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஆண்டில் இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை, வியாபாரம், தொழில் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறது தமிழ் புத்தாண்டுக்கு சொல்கிறேன். இதில் என்ன பலன் 2026 தமிழ் புத்தாண்டில் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேல் அதிகாரிகளோடு இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் விலகும். உங்களுடைய சம்பளமும் உயரும். பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையில் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். சக ஊழியர்களிடம் அல்லது தொழில் கூட்டாளர்களோடு முக்கியமாக தாள்கள் அல்லது உங்கள் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிலில் பழைய பாக்கிகள் எளிதில் வசூலாகும். உணவு, தானியங்கள், கெமிக்கல் மற்றும் கமிஷன் துறைகளில் அதிக லாபம் கிடைக்கும். உங்கள் சாதுரியமான பேச்சால் தொழிலை மேம்படுத்த முடியும். பெரிய நிறுவனங்கள்லேருந்து வாய்ப்பு வரும். வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. வேலை, தொழில் இது ரெண்டிலுமே இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க. ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்குங்கிறத இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆண்டில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பர்டிகுலராக தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு தூக்கமின்மை, கண்ணெரிச்சல் மற்றும் சைனஸ் தொந்தரவுகள் வந்து போகலாம். அதில் கவனமாக இருக்கணும். ஆண்டு இறுதியில் பயணங்கள் போது கவனம் தேவை. ஆரம்பத்தில் பிரச்சனை இல்லை, இறுதியில் கவனமாக இருக்கணும். தேவையற்ற பேச்சால் குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்து போகும். அதனால் அந்த பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஸோ இதில் தான் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு அதிர்ஷ்ட ஆண்டாக அமைய நீங்கள் கிரகங்களை நம்பும்போது நீங்கள் தெய்வத்தையும் நம்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மகாவிஷ்ணு வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு செய்யணும். இந்த 2 வழிபாடு செய்திங்கன்னா மேன்மை தரும். அதனால் இந்த 2 வழிபாடு செய்து மேன்மை அடைங்க. ஸோ இதுதான் பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ நேரம் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த தாள்களை பார்க்கட்டும். இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அப்டேட்டான தாள்கள்லாம் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.